தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிக்கான மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பை குறித்து வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு தரம் ரட்சிக்கப்பட்டால் பரலோகம் போய்விடுவோம். அதற்கு பின்பு எப்படி வாழ்ந்தாலும் அந்த ரட்சிப்பு எங்களை விட்டு எடுபட்டு போகாது, அதை எடுத்து விட யாராலும் முடியாது என்று போதிக்கிற அநேக கள்ள போதனைகள் உண்டு. ஒரு தரம் ரட்சிக்கப்பட்டா பரலோகம் போவோம் என்று வேதம் சொல்லல. மத்தேயு 24 நாங்கள் பார்த்தோம். முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்படுவானே, நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று இயேசுவே சொல்லுவதை பார்த்தோம். அந்த முடிவு பரியந்த நிலை நிற்காவிட்டால் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்பதற்கு 2 வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு 26:24 மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்று இயேசு தன்னை காட்டி கொடுக்கிறவனை குறித்து சொல்லுகிறார். ஐயோ என்றால் முடிந்தாயிற்று, எல்லாமே அவனுக்கு அங்கே வேதனை, பாடுகள், நரகம் எப்படியான அர்த்தத்துலதான் ஐயோ ஐயோ என்று ஆண்டவர் அநேக இடங்கள்ல சொல்லுவதை மத்தேயு 23 அநேக இடங்கள்ல சொல்லுவதை நாங்க பார்க்கலாம். இப்ப இங்க இயேசுவால தன்னுடைய ஊழியத்தை தான் போன பின்பு செய்வதற்காக அழைக்கப்பட்ட சீஷன் 12 பேரில் ஒருவர். இவர் இயேசு இருக்கும் போதே அந்த ரட்சிப்பை இழந்து விடுகிறார். பண ஆசையினால, உலக ஆசையினால இயேசுவை காட்டி கொடுத்து ஐயோ என்று அந்த காரியத்துக்குள்ள வந்து அங்க தன்னுடைய ரட்சிப்பை இவர் இழந்து போகிறார். அது மட்டுமில்லை, இவரை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது இந்த 12 பேரும் தன்னோடு கூட பரலோகத்துல நியாயம் தீர்ப்பு செய்கிறவர்களா இருப்பார்கள் என்று வாக்கு பண்ணினார் இந்த 12 பேருக்கு. அப்போதும் அவர் அங்க இருந்தார். வாக்கு தத்தத்தை பெற்றவர், அழைக்கப்பட்டவர், இயேசுவினால ரட்சிக்கப்பட்டவர், இயேசுவுக்காக ஊழியம் செய்தவர், ஊழிய அழைப்பு பெற்றுக் கொண்ட இவர் முதலாவது 12 சீசர்ல ஒருவர். இவரே அங்க நிலைத்து நிற்காத பட்சத்துல அந்த ரட்சிப்பை இழந்து போனார். நானும் நீங்களும் மாத்திரம் நாங்க எவ்வளவாக அந்த ரட்சிப்புல நிலைத்து நிக்கணும், இதெல்லாம் பார்க்கறது இல்ல வேதத்துல. இயேசு இருக்கும் போதே அங்க நடக்கிறது. அப்ப இயேசு அழைத்த சீசனே ரட்சிப்பை காத்து கொள்ள முடியவில்லை, நிலைத்திருக்க முடியவில்லை, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ முடியவில்லை, உலகத்தை வெறுக்க முடியல, பணாசையில அங்கே விழுந்து போய் தன்னுடைய அழைப்பை இழந்து, ரட்சிப்பை இழந்து, வாக்கு தத்தத்தை இழந்து ஐயோ என்று இயேசு சொல்லத்தக்கதான அந்த நிலைமைக்கு போகும்போது, ஒரு தரம் ரட்சிக்கப்பட்டோம், என்ன செய்தாலும் பரலோகம் போவோம் என்று கனவு காணுவது எவ்வளவு ஒரு அறிவில்லாத நிலைமை, வேத அறிவில்லாத நிலை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்தும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.